குறிப்புல இருந்து நீக்கப்படுது ப்ரோ. அதான் கப்பு செப்புன்னு இருக்காங்களே. இன்னும் டிஎம்கேல இருந்து அதை பத்தி எந்த அசைன்மெண்ட்டும் வரல. வந்துச்சுன்னா அவங்க இறங்கி போராடுவாங்க. மேல ஏத்தி பேசி ஆளாக்குறீங்க. நாங்க எல்லாம் பெருசா எல்லாம் பேசுறது கிடையாது. நீங்க இந்த குமரி மேல ஏத்தி எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தோழர் எங்க ஆளுங்க எல்லா இடத்துலயும் எல்லாம் பேசுறதே பிடிக்காது. நம்ம பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அவ்வளவுதான். அவனுக்கு என்னடான்னா வந்து நீங்க ஏத்தி ஆளாக்கி விட்டீங்க, உக்காந்து பேசிக்கின்னு நம்மள இப்ப கட்சின்னு இருக்கிறானுங்க. எல்லாம் இந்த சேமா இந்த குமரி இவங்கள சொல்லணும். ஏத்தி தோழர் நீங்க சொல்லுங்க தோழர்னு பேசிட்டு இன்னைக்கு என்னடானா வந்து இவனுங்களை ஏற்றி வச்சு கட்சின்னுறானுங்க. இவ்வளவு பெரிய முதலாளித்துவத்தை நம்ம என்ன எதிர்த்து புரியுதா? அந்த அதானின்னு உள்ள ஒரு பெரிய ஒரு முதலாளியை அடிச்சு விரட்டி நம்ம அதுல வந்து ஒரு கிராமத்துக்காக நின்று இருக்கிறோம். ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் வந்து சொன்னீங்களாடா? கம்யூனிஸ்டுக்காரனே வந்து ரஷ்யாக்காரனே வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டான். இவனுக்கு வளர்ச்சினாவே இங்க அச்சின்னு வாயில வச்சு வச்சுக்கிறானுங்க. ஏன் ப்ரோ வந்து வாய் பேசிருக்கிறோம், இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணா அசிங்கமா இருக்கும், எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. மறுபடியும் இன்னைக்கு அப்படிதான் அகைன்ஸ்டா தான் பேசிருக்காரு. சீமானுக்கு மாமன் சேர்னு சொல்லிட்டு ஒரு அந்த அனிதா ஆண்டி கொண்டு காசு கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி இல்ல 2-3 ஃபைல் இருக்கு விஜய் இருக்கு சொன்னார்ல, அதையும் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்கறதுக்கு நீ யாருனா? நீ வெளியில தானே வைக்கிற, கேட்டுக்கு வெளியில நின்னு கம்முன்னு இருந்தாயே. அது ஆட்சியில அவனுக்கு என்ன டவுட்னா அதுல அவன் பேர் இருக்கா இல்லையா, ஓரமா கூட சண்முகம் பேர் வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆட்சி செய்யறவங்களுக்கு தெரியும் எப்ப ரிலீஸ் பண்ணணும் எப்ப ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு. நீங்க அவர் வந்து ஃபைல் இருக்குன்னு மட்டும் சொல்ல, அவர் சரியா எந்த டைம்ல ஓபன் பண்ணுமோ அந்த டைம்ல எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன்னு அவர் சொல்றாரு. இவனுக்கு என்னன்னா இல்ல ஹரி என்ன இன்னைக்கு இன்னொன்னு இல்ல இவனுக்குல இல்ல ஏபி வாங்கணும்ல, ஏபி வாங்கணும்னா யாருக்கு தானே ஆன்டிசிபேட்டரி ஃபைல் வாங்க முடியும், எல்லாருக்குமா வாங்கி வைக்க முடியும்? அந்த 3 ஃபைல் என்ன துறந்து இருந்தா அந்த 3 ஆளுகளுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருவானுங்க, புரியுதா? அதுக்கு இன்னைக்கு ஹைகோர்ட்ல செருப்படி வாங்கிருக்கானுங்க, பாத்தியா இல்லையா? பார்த்தேன், உங்க போஸ்ட் பார்த்தேன். இருங்க இதை சொல்லிடுறேன். சேகர் பாபு வந்து அந்த 106 அனௌன்ஸ்மெண்ட் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சொல்ல போறாருன்னு முன்னாடியே சொல்ல தெரிஞ்ச உனக்கு அந்த 3 ஃபைல் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல பாத்தியா? அதுதான் எல்லா இடத்துலயும் எல்லாராலையும் இருக்க முடியாது. சில இடத்துல விசுவாசிங்க நல்லவங்க எல்லாம் இருப்பாங்க, எல்லாரும் உங்களுக்கே சொம்படிச்சிட்டு இருக்க மாட்டாங்க நேரமும். ரொம்ப நாள் இல்ல, இன்னும் நீங்க வைரஸ் மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க அங்கே ஸ்லீப்பர் செல்ஸ், மொத்தத்தையும் உள்ளாட்சியில அழிச்சிருவாங்க. கவலையே விடாதீங்க, மக்கள் பார்த்துப்பாங்க, நாங்க எதுவுமே செய்ய வேணாம், அவங்களே பார்த்துப்பாங்க. இல்ல இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களோட என்ன இதுன்னா அஜெண்டா என்னன்னா, நீங்க பேசலையா? யாரோ பேசுன மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க. ஓகே, கம்யூனிஸ்டுக்காரங்களோட அஜெண்டா என்ன தெரியுமா? இல்ல கேக்குதா? ஓகே, அவங்களோட அஜெண்டா என்னன்னா இந்த 5 years அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இடைத்தேர்தல் மறுதேர்தல் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு 150-160 சீட்டு அடிச்சிருவோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும், தனி பெரும்பான்மையில வந்துருவோம்னு தெரியும். அதனால கூட நாம வந்துரும் அவங்களுக்கு தெரியும் ப்ரோ. அதனால அவன் என்ன பண்றான்னா கூட உட்காந்து நம்ம ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை செய்துட்டு இருப்பான் டிஎம்கேக்காக. நம்ம நேம் வந்து எங்கெல்லாம் இல்ல இப்ப இடைத்தேர்தல் வர வாய்ப்பே இல்லன்னு இப்ப கோர்ட்ல சொல்லிட்டாங்க. இல்ல அவன் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணிட்டே இருப்பான். அவங்களுக்கு தெரியும் இந்த 5 years வந்து அசைக்க முடியாது, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி வந்து இந்த மாதிரி உள்ள தோழமை கட்சிகளை வச்சே கொண்டு வரணும். அதுல விசிகா வந்து உள்ள வந்துடுச்சு, அவங்கள வந்து எடுக்க முடியாது. இப்போ அவன் என்ன பண்றான், ஒரே ஃபோர்ஸா வந்து கம்யூனிஸ்ட வந்து கவனிச்சு உள்ளுக்குள்ளாடி ஒரு அடிய இது பண்ணிட்டு இருக்கான். நீங்க பாருங்க, கட்சி தலைமையில இருந்து இங்க ஸ்பேஸ் போடுறவங்க வரைக்கும் ஒரே இதுதான் எடுத்து வைக்கிறான், ஒரே மென்டாலிட்டில தான் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்காரங்க. இப்போ அவனுங்களுக்கு அதாவது வந்து கம்யூனிஸ்ட் உருவான ஒரே நிமிஷம், கம்யூனிஸ்ட் உருவான ஊருங்களே வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இவனுங்க என்னடான்னா இந்த வளர்ச்சி எல்லாம் போக கூடாது, இதுல துட்டு குத்துட்டு நீ எதனா பண்ணிக்கன்றானுங்க. எந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு கார்த்தி? இதையாச்சும் சொல்லணும்னு சொல்லக்கூடாது கார்த்தி. பஞ்சத்துல போயிட்டு இருக்கு. சொல்லையா நானு ரஷ்யாவையும் சைனாவையும் சொல்றேன், அவனுங்களும் கம்யூனிஸ்ட் தானே. அவனுங்க ஃபாலோ பண்றது கம்யூனிசமா? அவனுக்கு டிக்டேட்டர்ஷிப் ஃபாலோ பண்றாங்க. அவனுங்க
சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் ஒரு மனுஷன் கதறானே! நான் தான் மியூட்ல போட்டேன். ஒரு அப்டேட்டுப்பா. ஒரு இந்த புதிய தலைமுறையோட சாரி மியூட்ல போட்டதுக்கு கோச்சுக்காதீங்க. இல்ல புதிய தலைமுறையில வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நாளைக்கு வந்து புது ஏர்போர்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வருதாமா. ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் நியூ அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்டட் டுமாரோன்னு போட்டிருக்காரு. அத சொல்றதுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ட்விஸ்ட் ஆகிருக்கீங்க. இப்ப சண்டை போடுங்க. கண்டினியூ. சாரி மியூட்ல போட்டதுக்கு. இல்ல ஹரி என்ன கேக்குதா? கேக்குது கேக்குது. இல்ல கார்த்தி இல்ல ப்ரோ யார் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசி முடிக்கட்டும். டேய் நான் வந்து பேசுங்க பேசுங்க. அவனுங்களே எவால்வ் ஆகி மாறிட்டானுங்கன்னு தான் சொல்ல வந்தேன். இவன் அது ஃபுல்லா டெவில் அட்வொகேட் வந்துடுறான். அட்வொகேட்ட வெச்சு போடுவோம் உன்னை. சொல்லு சசி சொல்லு. கம்யூனிசம்க்குலாம் முட்டு கொடுக்காதே கார்த்தி. நான் எனக்கு கம்யூனிசமே பிடிக்காதியா. நான் சொல்றது என்னன்னா அவர் என்ன சொல்றாரு? கம்யூனிசம் ஐடியாலஜில இருந்து அவங்களே அவனுங்களே எவால்வ் ஆகி வளர்ச்சி நோக்கி சொல்றாரு. போயிட்டு இருக்கானுங்க. கம்யூனிஸ்டே இல்லைங்க. இவங்க இங்க இருக்கிறதெல்லாம் கம்யூனிஸ்டே கிடையாதுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? அவனுங்கள இல்லடா, இவனுங்களை நோக்கி வர்றது மட்டும் தான் கம்யூனிசம். புரியுதா? இவனுங்களுக்கு வந்து நீ அமௌண்ட் குடுத்துட்டீங்கன்னா அதுதான் கம்யூனிசம். மட்டும் பாருங்க. அவ்வளவுதான். இல்ல விஜய் சொல்லுவானுங்க அவனுங்க ஓனர்னு சொன்னானுங்க. இது கம்யூனிசம் எது கேபிட்டலிசம் எனக்கு புரியல. எனக்கு கேபிட்டலிசம் அதுனா அப்படின்னா இல்ல அப்படின்னா நிறைய இசம் இருக்குயா. இந்த சீமானிசம், கம்யூனிசம் நிறைய இருக்கு. எடுத்துருவானுங்க. அவனுக்கு டீசென்ட்டா பிச்சை எடுத்துருவானுங்க. இவனுக்கு திரைக்கு மறைவா பிச்சை எடுப்பானுங்க. கெட்ட வார்த்தை ப்ரோ. அது அந்த இசம் எல்லாம் வந்து கையேந்தி தான் வாழ்வானுங்க. சரி, அடுத்தவங்க யாரோ ஒரு ஆளு வந்து குளத்தூர்ல நான் தான் வெற்றி பெற்றேன் யாரோ சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். நினைக்கிறேன் காதல் படத்துல பரத் சுத்துவான்ல கிளைமேக்ஸ்ல. ஆனா ஒரு 50 வருஷம் நாயகன் படத்துல சொல்லுவாங்கல்ல பொலிட்டிக்கல் லீடருக்கு இப்படி இருந்தாலும் வரவே கூடாது. சீரியஸா இல்ல ஹரி என்ன சொல்லுவாங்க நாயகன்ல இது பிறந்ததுல இருந்து இப்படிதாடா பைத்தியம் மாதிரி பண்ணுவான். பின்னாடி இருந்து யாரோ ஸ்க்ரூ பண்ணி விட்டுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படி நீங்க இடைத்தேர்தல் வர எலெக்ஷனுக்கு எல்லாத்தையுமே வந்து ஃபண்ட் நாங்க தரோம்னு மட்டும் சொல்றோங்க. நாங்க உங்களுக்கு அடிமையாயிடுவோம். ஹரி இன்னொன்னு பாத்தியா இல்லையா? நம்ம டான்சர் அக்கா ஒருத்தவங்க வந்து 100 நாள்ல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டி அதுல சிலுவை போட்டோம் தெரியுமா? அப்ப அந்த அளவுக்கு பரவாயில்ல. இல்ல பரவாயில்லையே, அண்ணன் வந்து 100 நாள்ல இது பனையூர் டு செக்ரட்டேரியா நடந்து போக பில்டிங் எல்லாம் ஹை ரேஞ்ச்ல போயிட்டு இருக்கு போகுது. நீங்க ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா? டிஎம்கே ஈகோ சிஸ்டமுக்கு தனியா ஒர்க்கிங் ஸ்டைல் ஒன்னு இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி பிஜேபிக்கும் ஒரு தனி ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும். இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பிளாட்ஃபார்மா ஷேர் பண்ற மாதிரி அவன் ஸ்டைல்ல இவன் ட்வீட் போடுறான், இவன் ஸ்டைல்ல அவன் ஒர்க் பண்றான். எல்லாம் ஒண்ணா இல்ல, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இந்த ப்ராப்ளத்துல மட்டும். பிஜேபி 29ல இன்னைக்கு சேகர் பாபு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஹரி, முருகருக்கு ஓட்டு உரிமை இருந்தா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாராம். அதுதான் சொல்றேன், இவனுக்கு வர வர தமிழ்நாட்டோட பிஜேபியாவே மாறிட்டு இருக்கானுங்களா? இன்னைக்கு எம்எல்ஏ வந்து சட்டசபையில பேசினார்ல, அந்த கோவணம் கட்டிட்டு இருந்தாங்க, துண்டு எடுத்து மேல போட்டு டைடல் பார்க் இந்த கதையெல்லாம் கருணாநிதி சட்டசபையில பேசுங்க. பிஜேபி வந்து அங்க பண்ணிட்டு இருக்கிற அதே இதுதான், புரியுதா? அதே ஸ்டைல் தான் இவங்க இங்க பண்றாங்க. இப்ப இவனுங்க வந்து அபியூஸ் பண்ற ஸ்டைலுக்கு பிஜேபி மாறிட்டு இருக்கு. இப்போ இவனுங்க அந்த டிஎம்கே காரனுங்க செய்த டிஎம்கே காரனுங்க செய்து வச்சிருக்கிற தப்புக்கு கண்டிப்பா ஒரு நேஷனல் பார்ட்டியோட சப்போர்ட் இல்லாம ஒன்னில் காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி அவங்க இல்லாம இவங்களால சர்வே பண்ணவே முடியாது. இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இனி பாருங்க 2029 அந்த கடைசி டைம் வரைக்கும் இவனுங்க வந்து பிஜேபிக்கு போகாத மாதிரி, ஆனா இன்டர்னலி பேக்ல ஒர்க் நடக்கும். ஆனா அடுத்த எலெக்ஷன்ல சேர்ந்துருவானுங்க ப்ரோ, சேர்ந்துருவாங்க. இல்ல 6 மாசம் முன்னாடி சொல்லிதானே ஆகணும். 2029 எலெக்ஷன் வருதுன்னா 6 மாசம் முன்னாடி வெளிய. ஆமா, நான் அந்த கடைசி மொமெண்ட் சொல்றேன். கடைசி மொமெண்ட்ல வந்து அவன் சொல்லிடுவான். அது வரைக்கும் இழுப்பானுங்க, அது வரைக்கும் இழுப்பானுங்க. இன்னைக்கு இவனுங்க போட்டு நாங்க இடதுசாரி
அந்த அந்த நாங்க சார் இந்த சாரின்னு பேசுவாங்க. மினிமம் இதோட நாங்க வந்து கூட்டணி சேர்ந்தோம்னுவானுங்க என்ன. இல்ல கனிமொழி ஆனா அக்கா நம்ம போய் டீ அடிக்கிறது பார்ட்டிக்கு அடிக்கிறது தான். போனதும் இன்னைக்கு டிஎம்கேவே எதிர்த்து கனிமொழி அக்கா ட்வீட் போட்டது இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். யூ ஷுட் கனெக்ட் த டாட்ஸ். இதெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய clear picture. டிஎம்கே எதிர்த்து என்ன பண்ணாங்க? இன்னைக்கு திட்டினாங்களே ஏதோ திட்டி அது ட்வீட் வந்து அந்த ஐடியா அதெல்லாம் தானே நான் திட்டுற சொல்றீங்க? மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க வந்து அழுகுற மாதிரி அழுகணும், அவ்வளவுதான். இல்ல கார்த்தி ப்ரோ, இவங்களுக்குள்ள ரிஃப்ட் இருக்குது, பிரச்சனை வெளியே வருது, வெடிக்குது. அதுதான் நீங்க ரெண்டு டீம் நீங்க சண்டை ரிஃப்ட் போட்டுருக்காங்க ரொம்ப பாத்தீங்களா வருஷமா இல்லையா? இருக்குதுயா கனிமொழிக்கும் டிஎம்கேக்கும். அது வெளியே வருதுன்னா பெருசாயிட்டு இருக்கு உள்ளன்னு அர்த்தம். வெளியே ஆமாமா எக்ஸ்போஸ் ஆக பெருசாதான் ஆரம்பிச்சிருச்சு நான் அது. சொல்றேன். அவ்வளவு கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன தலைமைக்கே யார் இல்ல வராங்க இந்த பெரிய இத போட்டி இல்ல இருக்கு. இப்ப இந்த மாதிரி தத்தியெல்லாம் வச்சுன்னு அன்னைக்கு ஒரு நாள் வந்து அதுதான் நான் கண்டென்ட் சொல்றேன். கொடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வரல, 3 இப்ப நாள் நாளைக்கு லீவு. வருமான்னு நீ தெரியாது, வந்த ஒரு நாள் நாளன்னைக்கு நீ வந்து மிலாடி ஒரு வாரம் மிலாடி கண்டென்ட் நபி கொடுத்துருக்க லீவு. வீட்ல. இல்ல இல்ல ப்ரோ, ஸ்டாலின் எகேன்ஸ்டா கனிமொழி பண்ணுவாங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ ஸ்டாலின் உதயநிதிக்கும் இருக்கிற இல்ல ஸ்டாலின் இருக்கிற உதயநிதிக்கும் வரைக்கும் பண்ண கனிமொழிக்கு மாட்டாங்க. வேணா ஏதாவது ஸ்டாலினுக்கு எகெயின்ஸ்டான்னு கிடையாது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரு எடுக்க போறா இல்லங்க கண்ட்ரோல்ங்கறத இங்க மேட்ரே. இன்னும் ஒரு அப்பயா எலெக்ஷன் அது தான் அதுதான் உபநிதி சொல்றேன். ரெடி ஆயிட்டு இருக்காருயா. இன்னும் ஒரு நீ எலெக்ஷன் என்ன தான் கனிமொழி ஸ்டாலின் ஸ்டாலின் வந்திருக்காரு, அவர் மேல தூக்குங்க அப்படி. இன்னும் ஒரு எலெக்ஷன் ஸ்டாலின் தாங்க வந்திருக்காரு. உதயநிதிக்கு எல்லாம் வந்து டைம். உதயநிதி ப்ரூவ் அப்புறம் பண்ணலன்ற கரப்பட பட்சத்துல டிஸ்ட்ரிபியூட்டருங்க என்ன எனக்கு புரியலையே. கரைப்படமா? குமரன் இல்ல குமரன் இப்பதான் மேல ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன். அவன் சுரேஷ் அவருக்கு வரமாட்டான்டா. நாங்க அவன் ப்ரமோஷன் வந்து கொடுத்துட்டோம். தனுஷ பத்தி பேசினா மட்டும் தான்டா வருவான். அவன் தனுஷ் கட்சியோட பிடபிள்யூடி அமைச்சராக போறவன்டா. நாங்க ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டோம் ப்ரோ தனுஷ்கெல்லாம். நான் தான் பொதுச் செயலாளர். ஆமா ஏதோ அடுத்தது என்ன அத சுப்பிரமணிய சிவா தூக்கிடலாமா? சுப்பிரமணிய சிவா எல்லாம் வந்து அவன் எடுத்த படமே ஓடாது. அவன் ஒரு இது நம்ம இது ஸ்பேஸுக்கு வர ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சு விடுவாரு டிஎம்ல. நேத்து ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாரு, கவர நாயுடுன்னு போட்டு இவர் நடுவுல ஒரு பெருசா போட்டோ போட்டு ஒரு லோகோ மாதிரி கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருந்தானுங்க. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் என்ன சஸ்பீஷியஸா ஐ மீன் ரொம்ப இதா இருக்குன்னா, அது 2015லயும் ஃபிளட் வந்த ஏரியா, 2022 2024 எல்லா டைமும் ஃபிளட் வந்த ஏரியா. எப்படி இவங்க அக்செப்ட் பண்ணானுங்க? எப்படி சென்டரை இது பண்ணானுங்க? எந்த ஏரியாடா ப்ரோ இது 2009லயே ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் ப்ரோ இதெல்லாம். இப்போ இல்ல ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு இடத்துலயும் பவர்ல இருக்கிற கட்சி சேர்ந்து இது பண்ண முடியாதா? தாராளமா பண்ணலாம். இல்லையா அது பண்ணலாம். இப்போ சப்போஸ் நாளைக்கு அந்த இடத்துல ஏர்போர்ட்டே ஓபன் ஆகுதுன்னு வையேன், பட் கொஞ்ச நாள் கழிச்சு அத்தாரிட்டிஸ் யாரும் வந்து அப்ரூவ்டே குடுக்கலடா. இவனுங்க தான்டா அது பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க போயிட்டு வெறும் வந்து சைட் பாத்துருக்காங்க, அவ்வளவுதான்டா. தங்கம் ஜெனரஸ் என்ன சொல்றாரு, சென்னை இது தமிழ்நாட்டிலே பெஸ்ட் பிளேஸ் வந்து பரந்தூர் தான் வைக்கிறதுக்கு. ஆமா அதை விட வேற பிளேஸே இல்ல. ஏன்னா நாங்க சுத்தி லேண்ட் வாங்கி போட்டுருக்கோம்ல. உங்களுக்கு இல்லடா பெஸ்ட் பிளேஸ், உங்களுக்கு கேக்கலடா, தமிழ்நாட்டுக்கு கேக்குறோம். உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் அது எனக்கு தெரியும். இல்ல கருணாநிதி உயிரோட இருந்ததுன்னா ஒரு மண்டை மேல போட்டுருக்கலாம். என்ன பார்த்தா வழிக்கு வந்துடும் ப்ரோ. என்ன ப்ரோ என்னடா ரன்வே போடலாம்டா. ரன்வே வழிக்கு சொல்லக்கூடாது சுரேஷ் ப்ரோ, அவை குறிப்பில் நிக்கிறோம். அங்க ஒரு ரன்வே போடணும், போயஸ் கார்டுல ஒண்ணு இருக்குது, அது மண்டையில ஒரு ரன்வே போடணும். இங்க அலெக்ஸ் இப்ப வருவான் பாருங்க, அண்டர்டேக்கர் மாதிரி டங் டங்னு அப்படியே சவப்பட்டியில ஸ்டாலின்கே இருக்கே சுரேஷ் ப்ரோ, விக் வச்சு மறைச்சிக்கிறீங்க நீங்க. அவர் கூட லேண்ட் வாங்கி போட்டுறாரு. கொஞ்சம் கார்டனிங் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ. மெண்டலான் வேற அங்க ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா லேண்ட் வாங்கி போட்டுருக்காரு. அது அபிஷியல் நியூஸா? எது சும்மா போட்டிருப்பாங்க, புரோக்கர் வேலைக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாம். அது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் கேக் வாங்கி கட் பண்ணி எல்லாரும் கொடுப்பேன். ஒர்க் பண்றேன். எவ்வளவு ஒரு சந்தோஷம். எது உடம்பு சரியில்லையா அவருக்கு? இல்லையா சுரேஷ் ஜெயிலர் டு ஆடியோ லான்ச் அவர் மண்டேல தான் நடக்க போதா? மலேசியால நடக்குது. ஆடியோல இல்ல மண்டேல நடக்க போகுது. அலெக்ஸ் எல்லாம் கிளம்பிட்டான், இப்பயோ டிக்கெட் போட்டான் மலேசியாவுக்கு. சொல்லட்டும் நாளைக்கு மலேசியா இல்ல ப்ரோ, ஜனநாயகத்துக்கு இது பீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கப்பா நமக்கு எங்கப்பா கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்வேர்ட் ஆயிட்டாரு. அங்க போனவங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போனான்டா. யாருப்பா இந்த சொட்ட மண்டைய கொண்டா போவான். இல்ல அங்க நடுவுல சுரேஷ் ப்ரோ, நடுவுல வந்து அந்த சினிமால இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போனாங்க. கமல் ரஜினி 2 பேருமே போனானுங்க.
புரியல. எங்க இது மலேசியா எந்திரன் 2 அங்கதானே அடி லான்ச் பண்ணாங்க மலேசியால. ஆமா மலேசியால ஆமா தான் ஆமா பண்ணாங்க. என் ஆ. ஆமா அப்ப இந்தியன் மட்டும் நடுவுல போட்டாங்க. வந்து போட்டாங்களே. ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கல்ல இந்த ஃபண்டுக்கு அது இது முன்னாடி பண்றதுக்கு ப்ரோ, ரைஸ் இப்ப பண்றதுக்கு. கிடையாது. அது அது அதெல்லாம் ஆமா ஆமா பழசு பண்ணாங்க. அதெல்லாம். அது அது சரி பழசு. அது என்னது ஒரு கேள்வி. இன்னைக்கு என்ன ஸ்டாலின் சார் வந்து ஏதோ இது வந்து irreversible setbackன்னு ஏதோ இங்கிலீஷ்ல எல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. ஏதோ போட்டிருந்தாரு அவரு இல்ல ட்வீட். அட்மின். அவருக்கு தமிழ் இது இங்கிலீஷ்ல அவரு தெரிஞ்சது ஒன்லி டோல்டு மட்டும்தான். டோல்டன் மட்டும் தான் தெரியும் ப்ரோ, வேற ரிவர்சபிள் எதுவும் தெரியாது. செட்பேக்கா irreversible-ஆ? புரியல. irreversible setback ஆமா இது. ஆ. அதுக்கு ஏய், மீனிங் அவரு என்ன இப்ப தெரியுமாடா உங்களுக்கு? டிஎம்கேயா டிஎம்கேக்கு இல்ல அவ்வளவுதான். அவர்கிட்ட அவ்வளவுதான். குளோபல் வார்மிங்க பத்தி கேட்பாங்கல்ல, எங்களுக்கு அவருக்கு இதுதான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாரு. டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் டோல்டு. டோல்டன் தெரியும். ஆ. இது அட்மின் என்ன எவனோ சொல்றீங்க டைப் அப்படின்னுமா? பண்ணிருக்கான். அது ஏங்க இதெல்லாம் சொல்லணுமாங்க? ஆப்வியஸா இல்ல தெரிஞ்சது. வேற ஒருத்தன் வந்து போட்டான், ஏய் அவர் டிகிரி முடிச்சிருக்காரு தெரியுமா உனக்கு? டிகிரியா? அதே யாரு ஸ்டாலினா? சொன்னது தெரியுமா ஆ. உங்களுக்கு கேட்டிருக்கேன். டேய் இது அவன் காஃபில ரொம்ப ப்ரோ. பேசிக்கா கேட்பான். நீங்க ஏத்திஸ்ட் ஆர் யூ அன் ஏத்திஸ்ட் அப்படின்னு கேட்பான். இல்ல புரியல. நெய் எடுத்து புரியல விடுவான்ற மாதிரி கேட்பான். புரியல நோட்ல. டிகிரி காஃபி குடிச்சிருப்பாங்க. ஆர் யூ அன் ஏத்திஸ்ட் இதுவே ஒருத்தனுக்கு தெரியாம அவன் என்ன டிகிரி முடிச்சிருப்பான் அவன் அப்படி. இல்ல 5ஆம் கிளாஸ் குழந்தை கூட சொல்லும் நோ ஐம் நாட் அப்படின்னு. அந்த கோணவாய இதே வச்சுக்கின்னு ஒரு மீம் ஏய் என்ன சொல்றீங்க? இல்ல அதுக்கு சுரேஷ் நான் சொல்லுவேன், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படியே அப்படி சொல்லுவாரு. இருக்கே. சாய்பாபா காலெல்லாம் காலில் விழுந்திருக்கேன், பார்த்தது இல்லையா? எங்க புட்டபத்ரி சாய்பாபா இல்ல சாய்பாபா இல்ல புட்டபர்த்தி. புட்டபத்ரி புட்டபர்த்தி சாய்பாபா. புட்டபர்த்தி சாய்பாபா தான் ஓகே, ஒரு அவரு வேறயா? அவரு வேற. இல்ல அவரும் சாய்பாபா தான். புட்டபர்த்தி சாய்பாபா தான் சொல்லுவாங்க. ஐயோ ஆனா அந்த ஒட்டக பூஜை செம பவர் ப்ரோ. அவங்க இந்தியால பண்ணாங்க, யுஏல எல்லாம் மழை கொட்டோன்னு கொட்டுச்சு. அந்த அவங்க இல்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் துபாயில தானே ப்ரோ, அங்கதான் வேண்டி மழை பெஞ்சிருக்கும். பூஜை பண்ணும்போது ஜிபிஎஸ்ல லொகேஷனை மாத்தி செட் பண்ணிருப்பாங்க. இல்ல துபாயில இல்ல ஹரி, ஒட்டகத்தை கொண்டு வந்து அங்க வச்சு பூஜை பண்ணா இப்படிதான் இருக்கும் ப்ரோ. இல்ல துபாய் இல்ல தான் ஹரி, சரி அந்த பண்ணும். புக் பாத்துட்டீங்களா? புரியல. Why Stalin must be PM of our Indiaன்னு. அப்பா சாமி அது நான் பாத்துருக்கேன். கன்றாவே இந்த வீ திரிவிடியன்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு தொலைஞ்சிருந்தானுங்க. ஏய் யாரா நீங்க? ஐயோ எனக்கு அந்த எதுக்கு thumbnail பார்த்தா போயிட்டு செம புரியுது. டொனால்ட் ட்ரம்ப் இங்கிலீஷ் பேச சொன்னா என்ன பேசுவான்னு யோசிச்சு பாரு. அதெல்லாம் ஐயோ. நம்மாலே இருக்கிறவரே காமெடி பண்றானுங்க வச்சு ஸ்டாலின் தான் போனா. ஐயோ நினைச்சே பார்க்க முடியல. ஒரு வீடியோ ஒண்ணு சரி, வேற பார்த்தேன்டா. இது இந்தியனோட ஸ்லாங் வந்து இங்கிலீஷ் ஸ்லாங் வந்து மோடி இதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க. யூஎஸ்ல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். நிறைய இருக்கு. இவரு கை கொடுப்பாரு, கையை கொடுக்காம போயிடுவானுங்க. அதெல்லாம் இருக்கு. நீங்க என்ன நிறைய கண்ட்ரிஸோட பிரசிடென்ட்ஸ்க்கு வந்து மோடியை பிடிக்கிறது இல்ல. அது ஏன்னு தெரியல. அவங்க நிறைய ரீசன் சொல்றாங்க. ஆனா எல்லாமே வேலிடா தான் இருக்கு. சரி, நீங்க ஏன் இப்ப மோடி கிட்ட போறீங்க? வாங்க இங்க தத்தி கழகம் ஒண்ணு இருக்கு. ஒரு ரிமோட் கனெக்ஷன் இருக்குல்ல, அதனாலதான் அப்படியே அந்த பக்கமா அப்படியே போலாம். கார்த்திக் ப்ரோ சைலண்டா மோடி சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்க. இல்ல ப்ரோ, எனக்கே பிடிக்காது ப்ரோ. ஸ்டாலின் மண்டையில நிறைய வெட்லேண்ட் இருக்கியா? இல்ல இந்த வெட்லேண்ட்ல இல்ல நானு எந்த கட்சிக்குமே இல்லாத போது வந்து இந்த என்னோட கிரிக்கெட் டீம் கேப்டன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணான்னா ஏதோ ஒரு இதுல வாட்ஸ்அப் குரூப் இல்ல சங்கரை வந்து ரங்கராஜ் பாண்டே இன்டர்வியூ பண்ணும்போது நீ என்ன பண்ணீங்க? நான் இறங்க நான் 10 ரூபாய் கல்ல டீ சாப்பிட்டேன். உண்மைத்து பதில் இல்ல, சுத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்கிற மாதிரி. இரு ஹரி, மூசா கேல அவன் வந்து அதுல ஆட் பண்ணி என்ன 2 மணி நேரத்துல தூக்கி வெளியே போட்டான்டா. என்ன பிஜேபி டீமா அது உள்ள போட்டானுங்க. அந்த டைம்ல தான் வந்து அவர் 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சாரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும். நான் உள்ள போனோம், சும்மா இல்ல ஒருத்தன் ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு காண்ட் ஆயிட்டு நான் இதெல்லாம் கேள்வி கேட்டேன் பாரு. அவன் லைனா நேரம் என் கால் பண்ணிட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் நீ அந்த குரூப்ல கேட்காத, நீ வெளியே வாங்க அப்படின்ட்டான். நீங்க குரூப்ல இருந்தா 10 லட்சம் கிடைச்சிருப்பான். அவசரப்பட்டீங்க. நம்மளுக்கு பிடிக்காது அவனுங்கள. சரி, இது செந்தில் பாலாஜி கேஸ் ஹைகோர்ட்ல காரி துப்பிருக்காங்க, மறுபடியும் ஓபன் பண்ணிட்டாங்க போல. என்ன சொல்லிருக்காங்க? இது தடையெல்லாம் போட முடியாது, இது பண்ணுங்க, ப்ராசஸ் பண்ணுங்கன்ட்டாங்க, விசாரிக்க சொல்லிட்டாங்க.
இல்ல ஏபி நீட்டிப்புன்னு போட்டிருந்த மாதிரி ஏபி தான் மட்டும் இருந்துச்சு. அவருக்கு அது மட்டும் நீட்டிப்பு. கேஸ வந்து விசாரிக்க கூடாதுன்னு இவனுக்கு போனானுங்க. ஏங்க எனக்கு என்னவோ அப்படி தோணல இது. சரி பாப்போம். இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ் ரீஓபன் பண்ணணும்னு கேட்டு கோர்ட்டுக்கு போயிடுச்சு, ஹைகோர்ட்டுக்கு. டாஸ்மாக் கேஸ் சொல்றீங்க? ஆமா ஆமா டாஸ்மாக் கேஸ். இந்த ரித்தீஷ் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சாங்கல்ல, ஆமா அந்த கேஸ். ரத்தீஷ் ஆமா ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும். ஆகாஷ் பாஸ்கர் இவங்க எல்லாம் ஒளிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டே வாங்கிட்டு தானே உள்ள வந்தானுங்க. சரி அந்த ஸ்டேவை வந்து இவங்க உடைக்கணும்ட்டு இவங்க போனாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். என்ன அது வந்து அது அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, நீங்க விசாரிக்கலாம் ஆனா வந்து ஜாமீன் மட்டும் நீடிக்கும் அப்படின்ட்டாங்க. இவங்க சைட்ல இருந்து வந்து தடை போடணும்னு போனாங்க, அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மறுபடியும் ஓபன் பண்ணக்கூடாதுன்ட்டு. இல்ல உயர் நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு. இது எனக்கு புரியவே இல்லை. உயர் நீதிமன்ற உத்தரவு என்னது? ஸ்டே தானே. அந்த ஸ்டேவை நிறுத்தி வைக்க முடியாது, அதை ஓபன் பண்ணி விட்டாங்களா? ஆமா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கேட்டதுக்கு ஓபன் பண்ணி விட்டாங்க. சூப்பர். தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. அவ்வளவுதான். டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் நீட்டிப்பு. ஓகே, டாஸ்மாக் வழக்கில் உயர் நீதிமன்ற தடையை நிறுத்தி வைக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு. திரும்ப இதையே போடுறீங்களே தவிர அந்த தடை என்னங்கறத சொல்லுங்கடாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அவன் பிஜேபி போற வரைக்கும் அண்ணனை விட போறது இல்ல. இல்ல சுரேஷ், அந்த பாம்பை வெளியே எடுக்க மாட்டேங்கிற மாதிரி. இல்ல இது வந்து எப்படி தெரியுமா, சிஸ்டம் இது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. தெரியும்ல, நானும் அதுதான் 1 year ஆனாலும் பரவாயில்ல. நீங்களாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு இது இருக்கும், ஓகேவா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும். நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எதுக்கு இவனுங்களாம் வந்து ஒன்னா உட்காந்துட்டு இருக்கிறானுங்க? வெளியே தான் சும்மா நடிக்கிறதெல்லாம், உள்ளுக்குள்ள இவனுங்க எல்லாரும் ஒண்ணுதான். நாளைக்கு பிஜேபிக்கு ஏதாவது ஒண்ணா முதல்ல போயிட்டு ஸ்டாலின் தான் நிப்பாப்ல. ஆமா 26 வருஷம் கட்சி பழக்கமாச்சே சுரேஷ் ப்ரோ. 2001ல இருந்து நாங்க மறைமுக கூட்டணியா இருக்கிறோம். இங்க இருந்து மரும்புள்ளி அமுச்சு விட்டு RSS தலைவர் எல்லாம் மீட் பண்ண வைப்போம். என்ன நீங்க செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல போய் சேர போறதா சொல்றாங்க. உண்மையா? ஏடிஎம்கேலாம் கிடையாது, கிடையவே கிடையாது. ஏடிஎம்கேக்கு போனா ஆனா செந்தில் பாலாஜி தான் சிஎம். அவங்க ஐடி விங்ல தான் ப்ரொபகண்டா பண்றாங்க. அப்படி சொல்றேன். அவங்க ஐடி விங்குக்கு வந்து என்ன போறதுன்னு தெரியல. டிஎம்கே போறதெல்லாம் கட் பண்ணி போட்டுனுக்குறானுங்க. இது உதயநிதி பேசுறதுக்குலாம் ஃபயர் விட்டுனுக்குறானுங்க. இல்ல அதாவது நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்களேன். எடப்பாடியோட கட்சி, அதாவது அதிமுக அழிஞ்சது காரணம் எடப்பாடியோட ஈகோ, இன்செக்யூரிட்டி தான். சரியா? அவரை விட எல்லாரும் அவருக்கு மேல வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லிதான் இவர் வந்து யாருக்குமே அங்கீகாரம் கொடுக்காம எல்லாரும் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதிமுகக்குள்ள போனா எடப்பாடியை விட அந்த ஆளுக்கு வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு இது இருக்கும். சரியா? அவங்க கட்சிக்குள்ள அந்த ஆளு பெரிய ஆள், அந்த மாதிரி நான் சொல்றேன். அந்த ஆளு சொசைட்டில அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க கட்சிக்குள்ள வந்து ஏற்கனவே இருந்துட்டு போன ஆளு தானே. ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ஆளோட தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி என்ன சொல்ல வர? எடப்பாடி சேர்த்துக்க இல்ல, அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா துணை பொதுச் செயலாளருக்கு பதவி கொடுக்குறோம் வாங்கன்னு அப்படி சொல்றாங்க. இல்ல ஹரி, நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நீ யாரு பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுறான்ற மாதிரி யாரு பெருசா இல்ல அதுதான் அந்த நிலைமையில தானே இருக்காங்க இன்னைக்கு. இந்த தலைமை பிடிக்காம தானே எல்லாம் வெளியே போறாங்க. இப்ப பாருங்க, இல்ல செங்கோட்டையன் ஐயா அவங்க அப்படி ப்ரொபகண்டா பண்றாங்க ப்ரோ. 2 நாள் முன்னாடி செங்கோட்டையன் ஐயா என்ன சொன்னாரு, இன்னும் 10 பேர் வர ரெடியா இருக்காங்க. 10 பேர் ரெடியா இருக்காங்க. அப்ப அதிமுக நிலவரம் என்ன? அதை ரிவைவ் பண்ணனும்னே கலவரம் தான். ஐடிவிங்க ஃபுல்லா தூக்கி இங்க வச்சிட்டாரு அண்ணா. இல்ல நிலவரம் என்ன? கலவரம் தான். ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அவன் அடுத்தவனோட சாப்பாடு எல்லாம் எடுத்து எச்சில சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன். அவங்க கட்சியில எடப்பாடி ஸ்ட்ராங் கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் வேற ஒரு ஆளை தேடி ஆகணும். டோட்டலா வந்து இந்த தேர்தல் வந்தா இது எம்பி எலெக்ஷன் வந்தாவே தெரிஞ்சிடும் இது ஏடிஎம்கேட நிலைமையோட. அது வரைக்கும் போக வேணாம், இடைத்தேர்தலே தெரிஞ்சிடும் நிலவரம். 7 சுற்று வரைக்கும் செம டஃப் கொடுத்தானுங்க. நான் நினைச்சேன் டிஎம்கே அவ்வளவுதானா,
டேய் என்னடா இவங்க கிட்ட போய் இப்படி இது இன்னைக்கு பண்ணிட்டே ஆதவ் அப்படின்னு. பேசுனது சூப்பரா இருந்தது. இன்னைக்கு டிஎம்கே அந்த எலெக்ஷனை பத்தி ஆதவ் பேசுனது செமையா இருந்தது. ஃபயரா இருந்தது. ஆமா. டிஃப்ரெண்டா அவரோட தாட்ல அவரோட எப்ப பாரு விஷன்ல எங்களை ஆமா எங்க கட்சினாலதான் நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, நாங்க சொன்னதுனாலதான் இந்த என்ன இவங்களுக்கு எல்லாம் காப்பிரைட்ஸ் வச்சிருக்கிறானா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம்.